பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 140 அதிகாரம் 12 வசனம். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் எளியவர்களின் நியாயத்தை விசாரிப்பார் என்று அறிவேன். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் உங்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு உங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் இந்த காலவேளையில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவன் என்ன செய்ய போகிறார்? தீர்த்து வைக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும்போது, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனை நோக்கி உங்கள் நியாயத்திற்காக யாரெல்லாம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ, இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் செபிக்கிற ஒவ்வொருவருடைய வழக்கையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இன்றைக்கு தீர்த்து வைக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. எங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவன் சொல்லுகிறார், சிலருடைய வழக்கு இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு நெடு நாட்களாய் நீ ஜெபித்தும் பதில் இல்லாமல், ஹல்லேலூயா, நியாயம் கிடைக்காமல் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும்போது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எங்க உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, ஒரு நாளும் உங்களை அற்பமாய் நினைக்க மாட்டார். ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் நீங்கள் உபத்திரவப்படுகிற காரியத்தை கண்டு உங்களை அற்பமாய் நினைக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் உபத்திரவத்தை கண்டு தேவன் ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய மாட்டார் தெரியுமாமா? அற்பமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா. எங்க வேதத்தை கவனிக்கும்போது, ஒரு பட்டணத்தில் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் நியாயாதிபதியாக இருக்கிறான். அவன் மனுஷனை மதிக்காதவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை, அந்த அம்மா தனக்கு இருக்கிற பிரச்சனையை கொண்டு நியாயாதிபதி இடத்துல போய் அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகிறாள். பிரைஸ் தி லார்ட். எப்படியாயிலும் எனக்கு நியாயம் கிடைத்து விடும் என்று நம்பி ஒவ்வொரு நாளும் அவள் கடந்து செல்லுகிறாள். போன பொழுது அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விருப்பமே இல்லை. ஆனால் ஒரு நாள் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறாள். நான் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட். தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் உங்கள் வேதனையவே நினைத்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் ஒரு நியாயத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சப்தம் இந்த கால வேளையில் கேட்கப்பட்டு பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு உத்தரவு கடந்து வருகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கட்டாயம் கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்குவார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சிங்காசனம் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வழக்கை விசாரித்து அவர்களுக்கு ஒரு நியாயத்தை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். நல்ல பிதாவே, ஆமென்.